ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கும் பிபிகேஎஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 44வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் வச்சு நடக்க போகுது. 26th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM சாட்டர்டே. இந்த சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹெட்டர் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ 7:30 PMக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டு, ஸோ ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சும் பாருங்கள். அட் த சேம் டைம் ஜிஎலுக்கும் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னாலே ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். லாஸ்ட்டு 2 டைம்ஸ் இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் T20 கிரிக்கெட்லேயே அதிகமாக அடித்த ஸ்கோர், அதாவது 261 அடித்தது பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர். ஸோ அந்த அதிக சேஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 111 ரன் அடித்து அதை கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக பஞ்சாப் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கேகேஆருக்கு ரீசெண்டாக மேட்சஸ் எதுவும் பெருசாக போகலை. அட் த சேம் டைம் பஞ்சாப் நல்ல ரிதமில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கேகேஆரில் ஒரு 2-3 சேஞ்சஸ் வந்து பிளேயிங் லெவனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரெல்லாங்கிறத நான் உங்களுக்கு கீழே தெளிவாக சொல்கிறேன். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நல்ல டீம் வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாங்கள் எம்ப்ரோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சிம்பிளான டிப்ஸ் தான். இப்போ மேட்ச் ஆரம்பிச்சது, அதாவது டாஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டீமுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணலாம், ஜிஎலுக்கு யார் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க, லோ பர்சன்டேஜ் யார் ட்ரீம் டீம் வருவாங்க, அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளான பர்சன் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்கன்னு சொல்லி ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு குழப்பம் வரலாம். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். ஒன்லி ஃப்ரீ தான். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல புது யூசர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சை பற்றி பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுவே கேகேஆர் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து இந்த கிரவுண்டு இருந்திருக்கு. நல்ல சேசிங் விக்கெட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரோட ஒஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால அண்டு அதாவது பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுற ரீசனுக்காகவும் ஒஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மேலே உள்ள எந்த ஸ்டாட்ஸும் பார்க்க வேண்டாம். ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பேட்டிங் விக்கெட், மொட்டை விக்கெட், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கு நல்லா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மேட்ச்சுக்கு ஒரு 380-400 ரன் வரைக்கும் ரெண்டு டீமோட ஸ்கோரை கூட்டினா வரும். அதாவது 180 ஒரு ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொத்தமாக 59 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு லாஸ்ட் 8 மேட்சஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 34 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட்டு நடந்த 4 மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேம் 198 அடிக்கிறாங்க ஜிடி. ஸோ சேஸ் பண்ண கேகேஆர் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் மோட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ரஹானே அண்ட் வெங்கடேஷ் ஐயரோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா மேட்சை துவம்சம் பண்ணிட்டு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா மேட்சும் லூஸ் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளேயர் 45-45 சொல்லி ஈக்குவலாக வந்துருக்கு. அண்ட் செகண்ட் கேமு 238 எல்எஸ்ஜி அடிக்கிறாங்க, 234 வந்து கேகேஆர் அடிக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் கேகேஆர் பவர் பிளேயில் மட்டுமே 90 ரன் அடிச்சிருந்தாங்க. இன்டென்ட் வந்து ஹெவியாக இருந்தது. அந்த டாப் ஆர் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஆடி இருந்தாங்க. சுனில் நரேனா இருக்கட்டும், குயின் அடிக்காக இருக்கட்டும். இப்போ குயின் அடிக்காக ஆடலை, ரஹ்முல்லா குர்பாஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாரு. அது கூடவே சின்ன சின்ன பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பவர் பிளே ஸ்டார்ட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் நல்லா இருந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க. ஸோ மற்றபடி மற்ற 2 மேட்சஸில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்டாக பிச் பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. தென் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இப்போது பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு ஒரு 4 மேட்ச்சில் 29 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 13, ரெண்டாவது இன்னிங்ஸில் 16 அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தம் 18, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸ் பாருங்கள் 12 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து மச் மோர் எஃபெக்டிவ் கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பவுலர்ஸோட டைப்பில் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் ஆண்டர்ச்சி நார்ஜே அண்ட் லாக்கி ஃபெர்குசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 19 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு லாஸ்ட் 8 கேமில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பிளேயர்ஸும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 32 விக்கெட்ஸ் கிட்டே கிடச்சிருக்கு. ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பஞ்சாப் கிங்ஸில் கம்மி. ஸோ கேகேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரே ரசல் இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. பட் மற்றபடி பஞ்சாபில் யான்சன், ஹர்ஷ்தீப் சிங்னு சொல்லி லெஃப்ட் ஆம் பேஸ் தான் இருக்காங்க. 8 கேம்ஸில் வெறும் 8 விக்கெட்ஸ் தான் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு.
இப்போ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 19 விக்கெட்ஸ் வந்து லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 34 விக்கெட்ஸில் லெக் ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி இந்த பக்கம், யுஸ்வேந்திர சகல் அந்த பக்கம். இதுக்கு முன்னாடி இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்சை அப்படியே வந்துட்டு பஞ்சாப் சைடு கொண்டு வந்தது யுஸ்வேந்திர சகல் தான். 4 விக்கெட் எடுத்திருந்தார். அவரும் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 6 விக்கெட், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் 9, ஓவரால் 34 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஹெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 21 கேகேஆர், வெறும் 13 தான் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 13ல் 2 கேம் லாஸ்ட்டு அடுத்தடுத்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், கேகேஆருக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு, பஞ்சாப்க்கு நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் பஞ்சாபும் 2 மேட்ச் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரகுமுதுல்லா குர்பாஸ் அண்ட் சுனில் நரேன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் அண்ட் மொயின் அலி, அன்கிரிஷ் ரகுவன்ஷி, ஹர்ஷித் ராணா, வைபவ் ஒராரா, வருண் சக்கரவர்த்தி. இது வந்து ஒரு பிளேயிங் 11 எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சேஞ்சஸ் எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும் இந்த டீம்ஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொயின் அலியை ரிப்ளேஸ் பண்ணி டெஃபினட்டாக ரோமன் பவல் உள்ளே வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பேட்டிங்கில் கண்டிப்பாக குர்பாஸ் தான் வந்து விக்கெட் கீவிங் பேட்ஸ்மேன் ஆட போகிறாரு. இன்கேஸ் சிசோடியா அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து உள்ளே இருக்கார், அது ஹை ரிஸ்க்கு. நான் சொல்கிறது வெங்கடேஷ் ஐயரை ஸ்கிப் பண்ணி சிசோடியா, சிசோடியா அந்த நான் வந்து பிளேயர் நேம்னாலும் நான் காட்டுறேன். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் பவல் உள்ளே ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ லிவ்னித் சிசோடியா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்ல நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வச்சுருக்காரு. இவங்க 2 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கலாம். 11 ஆடுறாங்க அப்படின்னா பவலுக்கு 2வது பேட்டிங்லேயும் சிசோடியாவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் நீங்கள் வந்து ஜிஎல்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எஸ்எல்ல ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி போட்டார் ப்ரோ. இப்போ வந்து பவல் வராரு, அவர் பவுலிங் பண்ணுவாரானா கண்டிப்பாக கிடையாது. ரசலுக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பவல் ப்ளே பண்ணார்னா ரசலோட ஃபேண்டசி வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1, 2, 3 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுனில் நரேன் 4, 5வது ஆப்ஷனில் ஆண்ட்ரே ரசல் தான் இருப்பார். ஸோ அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ரஹமுதுல்லா குர்பாஸ் 26% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. 2வது பேட்டிங்கில் 4 மேட்ச் ஆடி வெறும் 26 ரன் தான் அடிச்சிருக்காரு. 6.5 தான் அவரோட ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ரிஸ்கியான விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ இது படிக்கிற மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு. பட் இருந்தாலும் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக மிகப்பெரிய வீக்னஸ் இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங், யான்சன் ஆப்போனன்ட்ஸில் இருக்க ரீசனுக்காக குர்பாஸை இன் அண்ட் அவுட்டாக பிக் பண்ணுங்கள். 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சுனில் நரேன் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மினிமமாக 1 விக்கெட் பேட்டிங்லேருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டனாக இருக்கார். நாங்கள் கிராண்ட் லீகுக்கு எப்போ ப்ரோ எந்த இன்னிங்ஸ் ப்ரோ நாங்கள் சிவிசி கொடுக்கலாம்னா 2வதாக போல் பண்ண போகிறாங்க கேகேஆர் அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு ஒரு சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கேப்டன் அஜிங்கியா ரஹானே சிம்பிள் ப்ரெடிக்ஷன் தான், நம்ம எல்லா வீடியோஸ்லையும் மென்ஷன் பண்ணுறது தான். ஈடன் கார்டன்ஸில் நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்லையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ரஹானியை பிக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் கன்ஃபார்ம் ட்ரீம் டீம் வந்துருவார். ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ரஹானேவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 23 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 2 மேட்ச் அடித்தார். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் டீமுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியலை. ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. ட்ரெடிஷ்னலி ஒரு சேஸில் நல்லா ஆடுவார். பட் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் தான் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரிங்கு சிங் ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சேஸ்னா மட்டும் இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஹெட்டில் சேஸ்லேயும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. 8% தான். செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிஎல் மட்டும். அண்ட் ஆண்ட்ரே ரசல் 43% ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மொயின் அலி ரிப்ளேஸ் பண்ணி ரோமன் போல் உள்ளே வந்தார் அப்படின்னா ரசல்ட்ட இருந்து 4 overs எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேட்டிங்கில் மேலே ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ரிங்கு கீழே வருவார், ரசல் தான் மேலே ஆடுவார். ஏன்னா பஞ்சாப் கூட இவங்க லாஸ்ட் பண்ண மேட்ச்லையும் லாஸ்ட்டில் ரஷல் மேலே ஹை ப்ரெஷர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு எண்டில் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்குது. ரசல் மட்டும் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கார். ஒரு பவுலரை குறிப்பாக சகலை டார்கெட் பண்ணி ஆடணும். 2 6 ஒரு 4 ஓவரோட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அடுத்த ஓவரில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் யான்சனுக்கு அகேன்ஸ்டாக. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். லாஸ்ட் கேம்லேயுமே ஒரு எண்டில் அவர் நிற்க வச்சுட்டாங்க. அவரும் சுற்றிக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ரஷீத் கானை. பட் ஒரு பால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்டன் பண்ணி ஆடையிலே கூகுளி அவர் வந்து கெஸ் பண்ணல, ஸ்டம்பிட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மேட்ச்சுக்கு ரசல் வந்து ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்காக ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணும்போது போத் இன்னிங்ஸுமே அதாவது தெரிய வராரு. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரமன்தீப் ரேராக ஃபஸ்ட்டு பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மொயின் அலி பொறுத்த வரைக்கும், ரமன்தீப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டீம்லையும் ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். மொயின் அலி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு கோல்டன் பிக்காக இருப்பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆப்போனன்ஸில் பிரியான் சாரியா மட்டுமே லெஃப்ட் ஹேண்டர், மற்றபடி எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் இவரோட போலிங் மாட்டுச்சு அப்படின்னா ஸ்பின்னை செம்மையாக ஆடுவார். அந்த ஓவர்லேயே ஒரு 20-22 ரன்ஸ் கிட்ட ஆடிடுவார். லாஸ்ட் மேட்ச்சுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி குறிப்பாக சுப்மன் கில் ஆடி இருந்தார் நினைக்கிறேன். ஆஃப்டர் பவர் பிளே 7th ஓவர் குவாலிட்டி பேட்டிங் 20 ரன்ஸ் கிட்ட ஆடி இருந்தார். அந்த மாதிரி பவர் பிளேயில் ஒரு ஆடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மொயின் அலி மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கிப் பண்ணலாம். இவருக்கு அகேடாக ரோமன் போல் வந்தார்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ரோமன் போலுக்கு அதிக ப்ரியாரிட்டி, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அன்கிரிஷ் ரகுவன்சி யங்ஸ்டர் 21 ஏஜ் தான் ஆகுது. குவாலிட்டியாக ஆடுறாரு. எதுக்கு டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்கன்னே தெரியல. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷித் ராணா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2-3 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 இன்னிங்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த இன்னிங்ஸில் அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணலாம்னா 2வது போலிங் பண்ணும்போது இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வைபவ் அரோரா ரேராக ஃபஸ்ட்டு போலிங் நான் மட்டும் பிக் பண்ணுங்கள். அது வந்து ஆப்ஷன் தான். கிராண்டிக் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு, நியூ பாலும். ஸோ டாப் ஆர்டர் வந்துட்டு இனிஷியலாக வீக் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 9 மேட்ச் ஆடி 10, வெளியில் 19 மேட்ச் ஆடி 25. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்லெஸ்ஸாக போவாருங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், கிளியராக மென்ஷனும் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். 2வது போலிங்கில் சிபிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடி பெஞ்ச் பிளேஸ் பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போ பிளேஸோட பேட்டிலுக்குள்ளே போகலாம். ரஹமதுல்லா குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் நான் மேலே மென்ஷன் பண்ணது தான். யான்சனுக்கு அகேன்ஸ்டாக 13 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 3 ரன் அடித்து 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அண்ட் வெங்கடேஷர் பொறுத்த வரைக்கும் யான்சனுக்கு அகேன்ஸ்டாக 3 முறை, சகலுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேனா, அஸ்தீப் சிங் 1 முறை, யான்சன் 3 முறை. ஸோ யான்சனோட ஃபேண்டசி வேல்யூ பிளேயர் பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரஹானேக்கு பெரிய பேட்டில்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் ஆண்ட்ரே ரசூலை அர்ஷ்தீப் சிங் வந்து 2 முறை, அதில் ஒன்று குவாலிட்டியான யார்க்கரில் விக்கெட் எடுத்திருந்தார். ரிங்கு சிங்கை யுஸ்வேந்தர் சகல் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஆல்மோஸ்ட் டன் 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதில் அன்கிரிஷ் ரகுவன்சி 47, பட் ஒரு 60% வருதுன்னு அவரும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ரகுவன்ஷி மேலே வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 50-50 ஆப்ஷனில் ரகுவன்ஷி போகலாம். இன்கேஸ் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் போல் பண்ணால் சக்கரவர்த்திகிட்ட ஒரு 50-50 ஆப்ஷனில் ரிஸ்க் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜில் யார் பெஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரசல் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஸோ ரோமன் போல் சிசோடியெல்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து நம்ம இன்னிங்ஸ் வைஸாக சொன்ன மாதிரி பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி ரேராக போகணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான் இருக்கார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். குர்பாஸ் ரிஸ்க்கு தான், டபுள் ஆப்ஷன் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்போசிட் டீம் விக்கெட் கீப்பரான ஜாஸ் இங்கிலீஷ் தான் லாஸ்ட் மேட்ச் 28 ரன் அடிச்சிருந்தார். அவர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவரோட அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பிளேயர்ஸு ஓரளவுக்கு லோ பர்சன்டேஜில் ஒரு நல்ல பிக்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த சீசன் கொல்கத்தா ரொம்பவே ஒஸ்ட்டாக தெரிய வராங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா அண்ட் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் இந்த 3 பிளேயர்ஸும் ஒரு கோல்டன் பிக்காக இருப்பாங்க. 4th ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஆப்ஷனெல்லாம் நீங்கள் ரஹானேவை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் பிபிகேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களோட பிளேயிங் 11 எப்படி ஆட போகிறாங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியான் சரியா பிரப்சிம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நெஹால் வதேரா, சஷாங்க் சிங் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இருக்கார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன், ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ஷேவியர் பாட்லர், யுஸ்வேந்தர் சகல், அஸ்தீப் சிங். இது வந்து பஞ்சாபோட பிளேயிங் 11.
ஸோ இம்பேக்டாக ஹர்ப்ரைட் பிரார் வந்தார் ப்ரோ லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச்சுக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். வேறு பிளேயர் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஜிடியோட ஃபார்ம்லாம் வந்து இவங்க கொண்டு வராங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஹர்ப்ரீத் பிரார் பார்த்திங்க அப்படின்னா செமையாக ஆடி இருக்காரு. அவரோட நம்பர்ஸ் வந்து அகேன்ஸ்ட் விராட் கோலியாக இருக்கட்டும் மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால் 2 மேட்ச் கொண்டு வந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. ஸோ ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், சஹல், ஷேவியர் பாட்லெட் இருக்கார், மார்க்கோ ஜென்சன். 5th bowling ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு பிரியான்ஸ் ஆர்யா பேட்டிங் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டு பிக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட் பேட்டிங்கில் 22 ரனுக்கு அவுட் ஆகிட்டார். ஸோ இனிஷியலாக இவர் சான்ஸ் கொடுக்கத்தான் போகிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 50+ மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நம்பிக்கையான பிக்காக பிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மட்டும். பிரப்சிமரன் க்ளோவருக்கு இல்லை, பட் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். 30-30 நிறைய மேட்ச் வந்து 30s அடிச்சிட்டு இருக்காரு. பவுண்ட்ரிஸ் தான் ஆடுறாரு, 6s போகலை பெருசாக. ஸோ மெரிட் ஆஃப் தி பால் ஆஃபில் வந்து ஆஃபில் ஆடுறாரு, கொஞ்சம் வளர்ச்சி அக்ராஸ் பேட்லாம் ஆடுறது இல்லை. ஸோ ஃபேண்டசிக்கு ஒரு சேஃபான அஸ் பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் போத் இன்னிங்ஸுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10, 9, 7, 6, 0, 8 மட்டும் தான் வரல. அந்த மாதிரியான ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி கேகேஆர் கூட ப்ளே பண்ணும்போது ரிவர்ஸ் பிக்சர்ஸில் டக் அவுட் ஆகிருக்காரு. இந்த கிரவுண்டில் 26 ஆவரேஜ் இருந்திருக்கு. 2வது பேட்டிங் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே ஸ்ரேயாஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ரேராக போனீங்கன்னா 2வது பேட்டிங்கில் ஸ்லைட்லி அப் அண்ட் டவுனாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக போல் பண்ணுவாங்க. நம்ம சொன்னோம் லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்ரேயா சர்மாக்கு அகேன்ஸ்டாக தான் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். அது என்ன ஷாட்னே தெரில. ஒரு லெக் ஸ்பின்னரை கெஸ் பண்ணாமல் ரூம் கொடுத்து ஆஃப் ஸ்டம்பில் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 30+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல பேட்டிங் ட்ராக்கும் கூட. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு ரிஸ்கியான வீசியாக மெகாஜியில் போகலாம். 29% க்ளோவர் கூட ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காது. நெஹால் வதேரா சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் பெருசாக ஆடினது கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ரீசெண்ட் டேஸில் சேஸில் நல்லா பண்ணியிருக்காரு பஞ்சாப்காக. ஸோ 2வது பேட்டிங் வந்து மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷஷாங்க் சிங் லாஸ்ட் டைம் இந்த கிரவுண்டில் ஆடினா 68 ரன் அடித்தாருங்க. கிட்டத்தட்ட சேஸில் எப்படி ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத லைவாக காமிச்சிருந்தாரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பேட்டிங்கில் சிஆர்விசி மெகாஜியல் மட்டும் இவர்கிட்ட ரிஸ்க் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்டு மார்க்கோ யான்சனை நம்ம பிளேயர் பேட்டிலே மென்ஷன் பண்ணியாச்சு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இது. ஸோ ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஸில் பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ரீசெண்டாக வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஒரு போல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சு. பட் அது ஒரு டே கேம், விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கன்னா மேக்ஸ்வெல் ஆடினார்னா கன்ஃபார்ம் சொல்லிடலாம் மேக்ஸ்வெல் தான் போல் பண்ண போகிறார் அப்படின்ட்டு. இப்போ மேக்ஸ்வெல் ஆடலை அப்படிங்கிற ரீசனுக்காக ரேராக தான் இவருக்கு வந்து ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஹர்ப்ரீத் பிரார் 11ல் இருந்தார்னா இவருக்கு ஓவர்ஸ் கிடைக்கும். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு பவுலர்ஸ் கொண்டு வராங்கன்னா இவருக்கு ஓவர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து கம்மியாகுது. ஸோ சேஸில் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜென்சன் 85%. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ரீசன் என்னென்னா 3மே போல்டு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 3 பாலுமே ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுற ரீசனுக்காக இந்த மேட்சுகளோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்எலுக்கு ஒரு பெஸ்ட்டான விசியாக கூட இந்த மேட்ச்சுக்கு தெரிய வருது. ஹர்ப்ரீத் பிரார் அகெயின்ஸ்ட் கேகேஆர் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வெனியூ நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த மேட்ச் இவர் ஆட மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ ஆடினாருனாலுமே ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ரேராக போனீங்கன்னா 2வது போலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேவியர் பாட்லெட். ஸோ ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. 2வது போலிங் வந்து நீங்கள் அஸ் அ பிளேயராக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யுஸ்வேந்திர சகல் டர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 23 மேட்ச் ஆடி 33 விக்கெட்ஸ் வந்து ஹெட்டில் எடுத்திருக்காரு. வெனியூவில் 10 மேட்ச் ஆடி 10 விக்கெட். இவருக்கு ஃபார்ம்லே இல்லாமல் இருந்தார். பஞ்சாப்க்கு அடுத்தடுத்த மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 4-2-1 சொல்லி மேட்ச் வந்து கண்டினியூஸாக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் 7 மேட்ச் ஆடி 10 விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கில் தான் எடுத்திருக்காரு. 2வது போலிங் ஸ்லைட்லி மச் மோர் எஃபெக்டிவாக போயிருக்காரு. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2வது போலிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 இன்னிங்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு நீங்கள் கிராண்ட் லீக் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்சிலேருந்து யாராவது உள்ளே வருவாங்களா ப்ரோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதே பர்டிகுலர் டீமோட தான் ஆட போகிறாங்க. லாக்கி ஃபெர்குசனுக்கு இன்ஜுரி தான், இன்னும் ரெக்கவர் ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிமரன் சிங் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா 2 முறை அவுட் ஆயிருக்காரு.
ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை. பிரியான்ஸ் ஆர்யாவுக்கும் அகேன்ஸ்டாகவுமே பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. நெஹால் வதேராவுக்கு அகேன்ஸ்டாகவும் பெரிய வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை. அண்ட் ஸ்டோயினிஸை பார்த்திங்க அப்படின்னா ரசல் 4 முறை, வருண் சக்கரவர்த்தி வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் 2 முறை, மற்றபடி சஷாங்க் சிங் பொறுத்த வரைக்கும் வைபவ் வந்து 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பார்த்துடலாம். அதில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டாப் 3மே வந்துட்டு ஹை பர்சன்டேஜ் தான். அண்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல் 51, ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார். இவரையும் யுஸ்வேந்திர சகல் நம்ம டிக் பண்ணிக்கலாம். 51 ஆஃப்டர் லைனப் 60-65% போகும். ஸோ ஓரளவுக்கு 6 பிளேயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹை பர்சன்டேஜில் பஞ்சாபில் இருக்காங்க. அதில் இந்த 3ல் ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் ஃப்ளாப். 2 இன்னிங்ஸ்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது எந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத உங்களோட ஜிஎல் ரொட்டேஷன் டீமில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டர் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு ஸ்லைட்லி செகண்ட் போர்டிங்கில் யுஸ்வேந்திர சகலுக்கும் ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் நீங்கள் 50-50 ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நெஹால் வதேரா, சஷாங்க் சிங் அண்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். 2 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் டபுள் ஆப்ஷன் பேட்டிங் ஃபஸ்ட்டில். இந்த 3 பிளேஸில் யாராவது ஒருத்தர் ஸ்கிப் பண்ணும்போது இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யான்சன் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். பிரப்சிமரன் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 66 வந்து சேஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் அவ்வளோதான். சஷாங்க் சிங் வேணால் ரிஸ்க்காக போனீங்கன்னா 2வது பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிமரன் மட்டுமே. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர், ரஹானே, பிரியான்ஸ் ஆர்யா. ஆல்ரவுண்டர்ஸில் அண்டு சுனில் நரேன் இருக்கார், மார்க்கோ ஜென்சன் அண்டு ரசல். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, லாஸ்ட்டாக சஹல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் ஓரளவுக்கு இது ரிஸ்க்கு தான், சேஃப் கிடையாது. சேஃபாக தான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், நரேன் வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். நம்ம சேனலோட லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க, டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்லேயே நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.